வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 4th லெசன் மின்னோட்டவியல் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மின்கூறு, மின்கூறின் பயன்பாடு, குறியீடு. ஸோ ஒரு சர்க்கியூட்ல மின்கூறு என்னவெல்லாம் இருக்கும், அதோட யூசஸ் என்ன, அதோட சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க இதை வந்து ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேட்டா நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மின்தடையாக்கி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. ஸோ இந்த மின்தடையாக்கி மூலமா நம்ம எவ்வளவு மின்னோட்டம் பாயணும் அப்படிங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவே மின்தடை மாற்றி அப்படின்னா மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அது எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான அந்த கண்ட்ரோல் யாருன்னா மின்தடை மாற்றி. அடுத்தது அம்மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு. இதே கால்வனோமீட்டரும் மின்னோட்டத்தை அளவிடதான், பிளஸ் வந்து அதோட திசையும் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் கால்வனோமீட்டர். அடுத்து வோல்ட் மீட்டர் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுவதற்கு. டயோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது. ஒளிமின் டயோடுனா 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுகிறது. தரை இணைப்பு மின்சாதனங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. மின்னழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளியாக செயல்படுகிறது. ஸோ சர்க்கியூட்னா கண்டிப்பா வந்து கிரவுண்ட் கனெக்ஷனும் நம்ம கொடுத்துருப்போம். அது எதுக்காகனா அந்த மின் சாதனங்களை பாதுகாக்கிறதுக்காக தான். ஸோ அது வந்து அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதோட சிம்பிள்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மின்கூறு, மின்கூறின் பயன்பாடு இது ரெண்டும் கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கலாம். அடுத்தது பாருங்க, சில பொருட்களின் மின்தடை எண். மின்தடை எண் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, தாமிரம், நிக்கல், குரோமியம், கண்ணாடி, ரப்பர் இது எல்லாத்துக்கும் மின்தடை எண் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மின்தடைனா அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து தடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த ஒரு பொருளுக்கு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தாமிரம். தாமிரம்க்கு வந்து 1.62 × 10⁻⁻8 வந்து இருக்கு. நிக்கல்னா 6.84, குரோமியம் அப்படின்னா 12.9, கண்ணாடினா 10⁻10ல இருந்து 10⁻14 வரைக்கும் வந்து இருக்கு. ரப்பர்னா 10⁻13ல இருந்து 10⁻16 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த வேல்யூ பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மின்தடை எண்ணுடைய SI அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர். மின்தடை எண்ணுடைய SI அலகு ஓம் மீட்டர். அடுத்து பாருங்க, நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி ஆகும். இதன் மதிப்பு 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். எனவே இது மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஹீட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அயன் பாக்ஸ், இந்த கெட்டில் இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சிட்டோம்னா அந்த இடத்துல அந்த கரண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடுக்குது. அது தடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது, அது வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஹீட்டா வந்து வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எந்த மின்தடை பொருளை வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்ரோம் அப்படிங்கிற பொருளை தான். ஏன்னா இந்த நிக்ரோம்ங்கிற பொருளுக்கு மின்தடை எண் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர் அளவுக்கு வந்து மின்தடை எண் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல மின்சாரம் பாயும் போது இதால ஈஸியா தடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல மின்சாரம் தடைவிடும் போது என்ன ஆகும், அது அப்படியே வந்து ஹீட்டா வந்து கன்வெர்ட் ஆகி அந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஹீட் ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அயன் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தொகுபயன் மின்தடை தொடர் இணைப்புனா மிக உயர் தன்மையை விட மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பக்க இணைப்புனா மிக குறைந்த மின்தடையை விடவே மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது, தொகுபயன் மின்தடை. தொடர் இணைப்புல அதிகமா இருக்கும், பக்க இணைப்புல குறைவா இருக்கும். மின்னோட்டம் தொடர் இணைப்புல தொகுபயன் மின்தடை அதிகமாதலால் மின் சுற்றில் மின்னோட்டம் குறைவாக இருக்கும். இந்த இடத்துல தொகுபயன் மின்தடை அதிகமாயிடுச்சா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல மின்னோட்டம் குறைவா மாறிடும். இந்த இடத்துல தொகுபயன் மின்தடை குறைவா இருக்கு, அதனால பக்க இணைப்புல மின்னோட்டம் அப்படிங்கிறது அதிகமா மாறிடும். அடுத்து பாருங்க, இணைப்பு தடைபட்டால் தொடர் இணைப்புல இது வந்து நம்ம நிறைய டைம் இந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ அதே தான் திருப்பி திருப்பி கொடுத்திருக்காங்க. இணைப்பு தடைபட்டுச்சுன்னா
இது வந்து தொடர் இணைப்புனா எல்லாமே ஒரு தொடரா இருக்கு இல்லைங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து தடைபட்டாலும் அந்த டோட்டல் சர்க்கியூட்டுமே வந்து ஃபெயில் ஆயிடும், அங்க எங்கேயுமே கரண்ட் ஃப்ளோங்கிறது ஆகாது. இதுவே பக்க இணைப்புனா ஒரு மூடிய சுற்று திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுகளின் வழியாக மின்னோட்டம் பாயும். பக்க இணைப்புன்றனால பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா போகும். ஸோ அதனால ஒருத்தருக்கு வந்து பிரச்சனைனாலும் இன்னொருத்தவங்க வந்து அதனால எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அடுத்து பாருங்க, குதிரை திறன். சோ நம்மளோட மின்திறன் அளவு இருக்கு இல்லைங்களா, மின்திறனுடைய எஸ்ஐ அலகு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் தான். மின்திறனுடைய எஸ்ஐ அலகு வாட். இதுவே குதிரை திறன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரை திறன்கிறதும் நம்மளுடைய மின்திறனோட அளவை அலகிடுற முறை தான் எந்த மெத்தட்லன்னு பாத்தீங்கன்னா FPS அலகு முறையில குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு குதிரை திறன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 746 வாட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சோ நம்ம வந்து மின்திறனை SI அலகு முறையில வாட் அப்படின்னு சொல்றோம், இதுவே FPS அலகு முறையில குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க மெத்தட் படி ஒரு குதிரை திறன் அப்படிங்கிறது நம்மளோட SI யூனிட்ல 746 வாட் அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து பாருங்க, இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 220 அல்லது 230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. சோ நமக்கு வரக்கூடியது ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இந்தியால எந்த ரேஞ்சில் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 220 ஆர் 230 வோல்ட்டும் 50 ஹெர்ட்ஸும் வந்து இருக்கும். இதுவே USA UK எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 110 ஆர் 120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அவங்களுக்கெல்லாம் வந்து போகுது. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு இந்தியாவில் இப்படி இருக்கு, USA UKல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.